வடதிசை மதுரை சாளக்கிராமம் வைகுந்தன் துவரை அயோத்தி இடமுட வதரி இடவகையுடைய எம் புருடோத்தமன் இருக்கை. பெரியாழ்வாருடைய அழகான பாடல் இது. வடதேசத்தில் பெருமான் எத்தனையோ திவ்வதேசங்களில் கோயில் கொண்டுள்ளார். மதுரை, சாளக்கிராமம், வைகுந்தம், துவாரகை, அயோத்தி என்ன எத்தனை மகிமை பெற்ற திருத்தலங்கள்! இந்த ஒன்னொன்னுமே முக்தி தர வல்லவை. அதிலும் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா இந்த 7ம் முக்தி தரவல்ல திருத்தலங்கள். அதிலே கடைசியாக படிக்கப்பட்டது துவாரகா. ராமன் பிறந்தது அயோத்தி, கண்ணன் பிறந்தது மதுரா, கண்ணன் ராஜ்யம் ஆண்டது துவாரகா. துவாரகா தேசத்தில் கண்ணன் இருந்தபோது ஒரு ஆச்சரியமான கதை நிகழ்ந்தது. அதைத்தான் 89வது அத்தியாயத்தில் 2வது பகுதியாலே சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு விளக்குகிறார். பார்ப்போம். 22வது ஸ்லோகத்திலிருந்து தொடக்கம். ஏகதா துவாரவத்யாந்து விப்ரபத்னியாக குமாரகா ஜாதமாத்ரோ புவம் ஸ்பிருஷ்டுவா மமார கில பாரத. ஒரு முறை கண்ணன் துவாரகை ஆண்டு கொண்டிருந்த போது ஒரு அந்தணன், அவனுடைய மனைவி ஓரொரு முறையும் கர்ப்பம் தரிக்கிறாள். ஆனால் என்னமோ தெரியவில்லை, கர்ப்பமாகி பிரசவம் நடந்து 4-5 நாட்களிலே குழந்தை காணாமல் போகிறது. இது 2 குழந்தை காய்ச்சி 3 குழந்தை காய்ச்சி இப்ப பிறந்த குழந்தை மரித்தே போயித்து. அந்த குழந்தை கையிலே எடுத்துக்கொண்டு கண்ணன் முன்னே வந்து ஓன்னு புலம்புகிறான் அந்தணன். இதம் புரோவாச்ச விலபன்னாதுரஹ தீனமானசஹ விப்ரோ கிரஹீத்வாமிருதகம் ராஜத்வார்யுபதாயசஹ ஹிம்சாவிகாரம் நிருபதிம் துஷீலம் அஜிதேந்திரியம் பிரஜாபஜந்திய சீதந்தி தரித்ரா நித்தியதுக்கிதாக. யார் எந்தெந்த தேசத்தில் மழை பொழியவில்லையோ, மக்கள் வறியவர்களாக ஏழ்மையில் துன்பப்படுகிறார்களோ, எங்கெங்கே ஆங்காங்கு பசியும் பட்டினியும் தலைவிரித்தாடுகிறதோ அந்த தேசத்தில் அரசர்கள் தர்மத்தின்படி ஆளவில்லை என்று பொருள். இதோ என் பிள்ளை அகால மரணமடைந்தான். இதை பார்த்தாலே தெரியறது அரசன் துவாரகையை ஒழுங்காக ஆளவில்லை என்று. என்னவன் அழுது அரத்தினான். பக்கத்துல அர்ஜுனன் உட்காண்டிருந்தார். என்ன இப்படி கண்ணன் ஆண்டிருக்க தேசத்தை போய் இப்படி சொல்றாரே? அர்ஜுனனுடனே அந்தணனே கவலை வேண்டாம். எப்ப க்ஷத்திரிய திலக்கமாக நான் இருக்கிறேனோ, என் கையில் காண்டீவம் இருக்கிறதோ, நீ துன்பப்பட வேண்டாம், நான் காப்பாத்துகிறேன்னு சொல்றார். கிம் ஸ்வித் பிரம்மன் ஸ்வன் நிவாசே இகனாஸ்தி தனுர்தரஹ ராஜன் தியபந்துரேதே வை பிராமணாக சத்திர ஆசத்தே. இங்க க்ஷத்திரியர்கள் இல்லையா? உங்களை காப்பாத்துறதுக்கு சரியான அரசர்கள் இல்லையா? வேண்டாம், நான் இருக்கிறேன். அர்ஜுனன் நான் காப்பாற்றுவேன். அதை பார்த்துட்டு அந்தணனுக்கு பரிகாசமாக சிரிப்பு வந்து விட்டது. சங்கர்ஷணோ வாசுதேவா பிரத்யும்னோ தன்வினாம் வரஹ அனிருத்தோ அப்ரதிரதா நத்ராத்தும் சக்னுவந்தியது. கண்ணன், பலராமன், பிரத்யும்னன், அனிருத்தன் இவா இத்தனை பேரும் என் குழந்தையை காப்பாற்ற முடியல, நீயா வந்து காப்பாற்றி விட போகிறாய் என்று பரிகாசத்தோடே சிரித்தான். அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடுத்து. நான் காப்பாற்றி கொடுக்கிறேன், அடுத்த முறை எப்போது பிரசவமோ சொல். நாள் கடந்தது. அடுத்த முறை கர்ப்பந்தரித்தாள். பிரசவம் ஏற்பட போகிறது. அந்தணன் வந்து கண்ணனிடத்தில் உரைத்தான். கண்ணன் காப்பாத்துறதுக்கு எழுந்திருந்தார். அர்ஜுனன் விடலே. நான் இருக்கிறச்சே இந்த சின்ன காரியத்துக்கெல்லாம் நீ போகலாமா? நான் போய் காப்பாத்திட்டு வரேன்னுட்டு காண்டிபத்தை கையில் எடுத்துட்டு போனார். ததகுமாரஹ நருணாத் நருணத் சூதிகாகாரம் ஷரைர் நானாஸ்திர யோஜிதைஹி திரியகூர்த்வம் அதஃப் பார்த்தஹ சகார ஷரபஞ்சரம். அந்த பிரசவ அறையே ஷரக்கூட்டத்தாலே மூடினான். காத்து உள்ள போகணும்னா கூட அர்ஜுனனுடைய அம்பு நடத்துல பர்மிஷன் வாங்கிட்டா தான் வர முடியும். அந்த ரூம் முழுக்க ஷரக்கூட்டத்தால் அம்புகளால மூடிவிட்டார். குழந்தையும் பிறந்தது. மற்ற குழந்தைகள் 4 நாள் 5 நாட்களில் காணோம். இந்த குழந்தை பிறந்த மறுவினாடியே காணோம். கோவம் துருத்து அந்தணனுக்கு. கண்ணன் வந்து காப்பாத்தி தரேன்னு சொன்னார். அவரையும் கெடுத்தாய், என்னையும் கெடுத்தாய், நீயும் கெட்டாய். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டாய். வா, கண்ணனிடத்திலே நியாயம் கேட்போம் என்ன அழைச்சின்னு வந்துட்டார். சத்யோ அதர்சனமாபேதே சரீரஹ விஹாயசா. உடம்போட குழந்தையை காணும். சரீரம் இங்க கடந்து உயிர் மட்டும் படுத்துன்னா கூட தெரி. உடம்பையும் காணும், பிள்ளையும் காணும், யாரும் இல்லை. கண்ணனிடத்துல வந்து சொல்ல, அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு விட மனசில்லை. கண்ணனிடத்துல சொல்றது இருக்கட்டும், நான் போய் தேடி கண்டுபிடிச்சுன்னு வரேன் என்ன ஒரு ஊரா போறார். யயௌ சம்யமனீனா
சம்யமனீமாஷு யத்ராஸ்தே பகவான் யமஹ. யமன் இருக்கக்கூடிய சம்யமன நகரம், அங்கு போய் தேடினார், இல்லை. இந்திரபுரத்தில் போய் தேடினார், இல்லை. ஆக்னேயீம் நைருத்தீம் சௌமியாம் வாயவ்யாம் வாருணீம். ஆக்னேய மூலை, நிர்ரித்தி மூலை, சௌமிய மூலை, வாயு மூலை, வாருண மூலை, எங்கு தேடினாலும் கிடைக்கல. ரசாதலம் நாகபிருஷ்டம், கீழ்லோகத்தில் பாத்தாளம் வரைக்கும் தேடினார். நாகலோகத்தில் போய் தேடினார், எங்கு தேடினாலும் குழந்தைகள் கிடைக்கல. சரி, அப்ப கண்ணன் விட்ட வழிதான் என்ன வந்துட்டா. கண்ணன் ஒரு பெரிய தேரை ஏற்பாடு பண்ணினார். தன்னுடைய 4 குதிரைகளை பூட்டினார். சாரதி ஓட்ட ஆரம்பிச்சுட்டார். கண்ணன் அமர்ந்தார், அந்தணன் அமர்ந்தார், அர்ஜுனனும் அமர்ந்தார். மூவரையும் சுமந்து கொண்டு தேர் புறப்பட்டது. எங்கெங்க தாண்டி போச்சுன்னு சொல்றார். திவ்யம் ஸ்வரதமாஸ்தாய பிரதீச்சீம் திசமாவிஷத் சப்தத்வீபான் சப்த சிந்தூனு சப்த சப்த கிரிநத. 7 தீபங்களை கடந்தது, 7 கடல்களை கடந்தது, 7 மலைகளை கடந்தது, லோகாலோகம் என்கிற பெரிய உலகத்தையும் கடந்தது. தத்ர அஸ்வாக சைபிய சுக்ரீவ மேக புஷ்ப பலாகஹாக. சைபியம், சுக்ரீவம், மேக புஷ்பம், பலாஹகம், இதுதான் கண்ணனுடைய 4 குதிரைகளுக்கு பெயர். அதுகளுக்கு ஆயாசம் வந்துடுத்து, நொர தள்ளிடுத்து, ஒரே இருட்டு சூழ்ந்தது. மேற்க போறது போறது போறது, இதுக்கு மேல ஒரே இருள், எங்க போறதுன்னே தெரியல. அப்ப பார்த்து கண்ணன் நினைக்க, வலக்கை ஆழி அல்லவா, சுதர்சன சக்கரம் அந்த இடத்தில் தோன்றினார். அவர் போகிற வழி முழுக்க ஒளியூட்டினார். தமசி பிரஷ்டகதையா பபூவுர் பரதர்ஷப தான் திருஷ்டுவா பகவான் கிருஷ்ணா மகாயோகேஸ்வரேஸ்வர சஹசிராதித்ய சங்காசம் ஸ்வச்சக்கரம் பிராகிணோத்புர. 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தால் எத்தனை ஒளி இருக்குமோ, சுதர்சன சக்கரத்துக்கு அத்தனை ஒளி அல்லவா. வலக்கையிலே ஆழிபிடித்திருக்கிறான் எம்பெருமான். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே. நேர திருமோகூருக்கு போகிறோம். காளமேக பெருமாளுடைய அற்புதமான ஆஸ்தானம். அவருடைய வலக்கையில் பிடித்திருக்கும் ஆழி சுதர்சனர், சக்கராயுதம், ஹேதிராஜர், ஹேதி புங்கவர், ரதாங்கம் என்று பல திருநாமங்களோட அத்தியுதமா சேவை சாதிக்கிறார். தகதகக்க கூடிய திருமேனி, அவர் இருக்கும் சக்கரம், அதில் அவர் எழுந்தருளி இருக்கும் கோலம், 2 திருவடிகளையும் பக்கவாட்டில் வைத்திருக்கும் அழகு, எப்போதும் புறப்படுவதற்கு தயாராக இருக்கும் நேர்த்தி, ஒரு புறத்தில் சற்றே மடித்திருக்கிற இடை, மடித்திருக்கிற திருத்தோள்கள், மடிந்த திருவடிகள், இத்தோட நம்மை காப்பதற்கு எப்பவும் வருவதற்கு தயாரா இருக்கிறோம் இல்லையோ, அந்த சதர்சன ஆழ்வாரத்தான் வேதாந்த தேசிகன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன என்று சுதர்சனனே நம்ம ரட்சிக்கட்டும்னு சொல்றார். அங்கே இருள் சூழ்ந்தது, ஒளி ஊட்டினார். நம் வாழ்க்கையில் சம்சாரமே இருள் தானே. அந்த இருட்டை போக்க எப்போதும் சுதர்சன சக்கரத்தை பற்றுவோம். திருமோகூர்னு சேவித்தா பக்கத்துல கூடலழக பெருமானுடைய சந்நிதி, எவ்வளவு பெரிய திருக்கோலத்தில், அமர்ந்த திருக்கோலத்தில் கூடலழகர் இருக்கிறார். அந்த சந்நிதியில் இருக்கிற சக்கரத்தாழ்வார் அத்தியுதம். அவரையும் பக்கத்திலேயே சேவித்துக் கொள்ளுகிறோம். சக்கரத்தாழ்வார் திருவடிகளை பற்றி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளத்தனையும் தொலைப்போம். அங்கேயும் கண்ணனாலே ஏவப்பட்டு இருளை தொலைத்தார். உடனே மேலும் தேர் புறப்பட்டு ஓடித்து ரொம்ப தூரம் போன அப்புறம் தத்ராத்புதம் வை பவனம் தியுமத்தமம் பிராஜன் மணிஸ்தம்ப சஹசிரசோபிதம். அங்கே பெருமானுடைய ஆஸ்தானம் விஷ்ணுலோகத்தை போய் கெட்டித்தான். 1000 தூண்கள் கொண்ட மண்டபம், அதற்கணுவில் ஆதிசேஷ பீடம். அந்த பீடத்தில் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். பக்கத்துல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சிமார்கள். அங்க போனால் இத்தனை இடத்துல கிடைக்காத அத்தனை குழந்தைகளும் அங்க இருந்தன. கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன இங்கே வந்திருக்கு, நம்முடைய லோகம்னா இது, என்னத்துக்காக இந்த மாதிரி நடந்தது என்று நினைத்தார். இந்த கதை 2 விதமாக பேசப்படுகிறது. ஒன்று, மகாலட்சுமிக்கு கண்ணனை சேவிக்கணும்னு ஆசை, அதனால குழந்தைகளை கவர்ந்து கொண்டு வைகுந்தத்தில் வைத்தாள். கண்ணன் வந்தார், குழந்தைகளை திரும்ப மீட்டு கொண்டு வந்து அந்தணன் இடத்துல கொடுத்துட்டார். அப்ப லக்ஷ்மியே சொல்லுகிறாள், கண்ணன் ரொம்ப அழகா, நீ கீழே எல்லா விளையாட்டுகளையும் புரிகிறாய், எனக்கு பார்க்குற பாக்கியம் இல்லை, எல்லாருக்கும் கிடைச்ச பேரு எனக்கு மட்டும் கிடைக்காது இருக்கலாமா, அதுக்கு தான் உன்னை நான் மேல் லோகத்துக்கு வரவழைச்சுட்டேன் என்று லக்ஷ்மி சொன்னதாகவும் ஒரு நிர்வாகம் உண்டு. அல்லது இப்ப விஷ்ணுவே பேசுகிறார். ததர்ஷ தத்போக சுகாசனம் விபும் மகானுபம் மகானுபாவம் புருஷோத்தமோத்தமம். ஆங்கே புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணனை காண நாராயணன் இவாளை பார்த்து சொல்றார், த்விஜாத்மஜாமே யுவயோர் திதுருக்ஷுணா மயோபனீதா புவி தர்மகுப்தையே. நான் தான் சங்கல்பித்து இதோ நாராயணனாகவும் நரனாகவும்
அர்ஜுனன் இருக்கார் நர ரிஷின்னு சொல்லணும், கண்ணன் இருக்கார் நாராயண ரிஷின்னு சொல்லணும். உங்களை நரநாராயணர்களாக நாமே பிறப்பித்தோம், நாமே நாராயணனாக பிறந்திருக்கிறோம். நீங்கள் போன செயல் முடிவுறப் போகிறது. ஆகையால் கண்ணனே நீ திரும்ப வர வேண்டும். நாராயணனுடைய அம்சமாக கண்ணன் திருவவதாரம் பண்ணினான். எவ்வளவு ஆச்சரியமான செய்தி! கலாவதீர்ணாபவனேர் பராசுரானு ஹத்வேக பூயஸ்துவயரேதமந்தி மே. நீ கீழே சென்றது எல்லா அசுரர்களையும் ஒழிக்க, தீயவர்களை முடிக்க. அந்த செயல் முடிஞ்சு போயிடுத்து, இனிமே வந்துவிட வேண்டிதான். ஆனா நீ வர்றதுக்குள்ளாக கண்ணனான திருக்கோலத்தோட உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் இந்த குழந்தைகளை கவர்ந்து கொண்டு வந்தேன். இப்ப ஆன வேலை முடிஞ்சு போச்சு. இந்த குழந்தைகளை அழைச்சின்னு போ. பூர்ண காமாவபியுவாம் நர நாராயணா ரிஷி தர்மம் ஆச்சரதாம் ஸ்தித்தை ரிஷபவ் லோக சங்கிரகம். கண்ணன் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து அந்தணரிடத்திலே திரும்ப ஒப்படைத்தார். அந்த கதை முடியறது. யத் கிஞ்சித் பௌருஷம் பும்சாம் மேனே கிருஷ்ணானுகம்பிதம். அப்பதான் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறார், எந்த ஒரு செயல் நடக்கிறதுனாலும் நம்மால நடந்துடாது போல் இருக்கு, கண்ணனுடைய அருளாலும் அவர் சக்தியாலும் தான் நடக்கும். புரிஞ்சுண்டார். இப்ப கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். 10வது ஸ்கந்தத்தில் 90வது அத்தியாயம். சுகம் ஸ்வபுர்யாம் நிவசன் துவாரகாயாம் ஸ்ரீயப்பதி சர்வசம்பத் சமிருத்தாயாம் ஜுஷ்டாயாம் விஷ்ணிபுங்கவைஹி. கண்ணன் துவாரகையில் ஆனந்தமாக எழுந்தருளி தன் மக்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை ஊட்டினார். எங்கும் கோலாகலம், எப்போதும் புத்தாடை பட்டாடை வாத்தியங்கள், எப்போதும் பிரசாதங்கள், எப்போதும் எல்லாருக்குமே ஆனந்தம். ரேமே ஷோடச சாஹசிர பத்னினாம் ஏகவல்லபா. கண்ணன் ஒருத்தனாய் தன்னுடைய 16,108 மனைவியருக்கும் ஆனந்தம் கொடுத்தார். ஏன் மக்கள் அனைவருக்கும் ஆனந்தம் கொடுத்தார். அப்போது கண்ணனை விட்டு ஒரு நிமிஷம் பிரியறது கூட ஊர்க்காரர்களுக்கு சகிக்காதான். ஒரு 10-12 ஸ்லோகங்களாலே அந்த கண்ணன் ஒரு நிமிஷம் எங்கேயானு பிரிஞ்சு வெளியூருக்கு போனால் ஊர்க்காரர்கள், அதுவும் முக்கியமா பெண்கள், அவர்களெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு போய் விரகதாபத்தாலே துடித்து பக்கத்துல இருக்கிற ஒண்ணுனா கேட்பாளாம், மேகமே நீ இப்படித்தான் பெருமாளை விட்டு வருத்தப்படுறியா? ஏ பறவையே நாரையே நீயும் பெருமானை விட்டு வருத்தப்படுறியா? காத்தே ஓடிண்டே இருக்கியே, நாங்க தான் கண்ணனை தேடி தேடி ஓடுறோம்னா நீயும் தேடி தேடித்தான் ஓடிட்டு இருக்கியா? அழகான ஸ்லோகங்கள். குரரி விலபசித்வம் வீத நித்ரான சேஷே ஸ்வபிதி ஜகதி ராத்ரியாம் ஈஸ்வரோ குப்தபோதா வயமிவ சகி கஷ்சித் காட நிர்பின்ன சேதா நலின நயன ஹாச உதார ரீலேக்ஷிதேன. ஏ குரரி பறவையே, குரரி பறவை கத்திண்டே இருக்கு, ராத்திரி எல்லாம் கத்துறது. ஒரு பெண் அதுங்கிட்ட கேட்கிறா, நாங்கள் தான் இரவு முழுக்க கண்ணனை பிரிந்து துன்பப்பட்டால் குரரி பறவையே நீயுமா துன்பப்படுகிறாய்? மேகமே ஜலமா கொட்டின்றிருக்கியே, கண்ணனை பிரிஞ்சு துன்பத்துல அழறாய் போல் இருக்கு. ஏ மலையே அசையாம இருக்கியே, இப்படியே இருந்து யோசிக்கிற போல் இருக்கு. எப்படித்தான் இந்த கண்ணனுடைய திருவடி நம்ம மேல நிற்க போறதோ, நாம அவர் கை மேல ஏறலாமா? அவர் திருவடி நம்ம பேர்ல நிற்குமா? திருவேங்கடமுடையானாக இருந்தால் மலை மேல் நிற்கிறார். கள்ளழகர் சிறு மலைக்கு மேலே இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் கட்டுமலைக்கு மேலே எழுந்தருள் இருக்கிறார். சோழசம்மபுரத்தில் மலைக்கு மேல இருக்கார். மலையெல்லாம் யோசிக்கிறதா. இதை போல நம்ம பேர்ல எப்பதான் பகவான் தன்னு நிற்க போறாரோ? மலையே நீ அந்த மாதிரி சிந்திச்சுட்டு இருக்காய் போல் இருக்கு. மேகமே கண்ணனை பிரிந்து கண்ணீர் உகுக்கிறாய் போலும். வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூர எம்மே போல் நீயின் திருமாலால் நெஞ்சங் கோட்பட்டாயே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 2ஆம் பத்து முதல் பாசுரம். பெருமானை விட்டு பிரிந்து துன்பப்பட்டார். வீட்டில் இருந்தா பெருமாளுடைய ஞாபகம் கட்டப்படுத்துறது. இப்படி தாமிரபரணி கரைக்கு போய் ஆற்றாமையை பிரிவாற்றாமையை குறைச்சுப்போம். சாயங்காலம் விளக்கேற்றி வச்சார். தாமிரபரணி கரையோரமா போனார். ஒரு நாரை நின்றுண்டு மீன் வருமானு பார்த்துருந்தது. வெளுத்த நாரை. ஆழ்வாருக்கு பார்த்த உடனே பெருமாளை பிரிஞ்சு என் உடம்பு வெளுத்து படுத்துனா, நாரைக்கும் அவர் ஏதோ கஷ்டம் கொடுத்துட்டார் போல் இருக்கு. உடம்பு வெளுத்து போச்சே. காத்து ஓடிண்டே இருக்கு, அதை கட்டிக்கிறார். நான் தான் பெருமாளை காணும்னு ஓடிண்டேன்னா நீயுமா ஓடுகிறாய்? காற்றுங்கழியும் கட்டியழ கொண்ட பெருங்காதலுக்கு பத்திமநூல் வரம்பில்லையேன்னு போசனம். ராத்திரி 11 மணி ஆச்சு. யாரை பார்த்தாலும் நம்மளை விட அவளுக்கு துன்பம் அதிகமா இருக்கு. வீடே தேவலை. என் ஆழ்வார் திரும்பி வந்தார். மாலை விளக்கேத்திட்டு போனாரோ இல்லையோ, விளக்க தொட்டு பார்த்தார். அணைச்சு விடலாம்னு சுட்டுது. ஆழ்வார் புரிஞ்சு விட்டார், நான் தான் பெருமாளை பிரிந்து ஜரத்தால உடம்பு சுடுறதுன்னா விளக்கே உன்னையும் பெருமான் ஏமாத்திட்டான் போல் இருக்கு. இப்படி துவாரகையில் இருக்கிற அனைவரும் பெருமான ஒரு நிமிஷம் விட்டு பிரியாமல் அப்படியே கழித்து கொண்டு வந்தார்கள். பகவானுக்கு பிறந்தவர்களை சொல்றார். ருக்மிணிக்கு பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கு அனிருத்தன், மேலே மதுகு பிருகத்பானுகு சித்திரபானுகு விருகோருணா புஷ்கரஹா வேதபாகுஷ்ச ஸ்ருததேவஹா சுனந்தனா. இதெல்லாம் கண்ணனுக்கு பிறந்தவர்களை சொல்றார்.
அதுக்கப்புறம் வஜ்ரநாபன் பிறந்தான், பிரதிபாகு பிறந்தான், அவனுக்கு சுபாகு, அவனுக்கு சாந்தசேனன், அவனுக்கு பூச்சதசேனன், மேலே மேலே திஸ்ரஹ்கோட்யா. இந்த மொத்த யாதவர்களுக்கும் எத்தனை ஆச்சாரியர்கள் தெரியுமோ? 3,88,100 ஆச்சாரியர்களே இருந்திருக்காளாம். எத்தனை எத்தனைன்னு எண்ண முடியாத குலம். இப்படியாய் மர்ஸ்தத்தையானுசவமேதிதயா முகுந்த ஸ்ரீமத் கதாசிரவண கீர்த்தன சிந்தையைதி தத்தாம துஸ்தர கிருதாந்த ஜவாபவர்க்கம் கிராமாத் வனம் க்ஷிதிபுஜோபி யயுர்யததாக. இப்படியாய் கண்ணனுடைய கதைகள் அனைத்தும் என்னால் பரீட்சித்தே உனக்கு கூறப்பட்டன. துவாரகையில் எழுந்துருளியிருந்தான், இருந்தான், இருந்தான். மேற்கொண்டு கண்ணன் அவதரித்த காலத்திலிருந்து துவாரகையில கோலோச்சின காலம் வரைக்கும் பார்த்து 10வது ஸ்கந்தம் முடிவு பெறுகிறது. ஒரு பெரிய கடலை ஓரளவுக்கு தாண்டியிருக்கும். இனிமே 2 சின்ன விஷயத்தை தாண்டியாகணும். 11, 12வது ஸ்கந்தங்கள் அவசியம் கேட்போம்.